இன்று பேலிஸ் கான்லியின் பதில்கள். இன்னைக்கு சபையில நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டவங்க, பலவீனமானவங்க, மரணத்து வாசல்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மனம் திரும்பி தங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்தும் வர அவங்க குணம் அடையவே மாட்டாங்க. ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் பேலஸ், நீங்க என்ன பயமுறுத்துறீங்க, அப்படித்தான் நம்புறேங்க. இது என்ன உண்மையிலே முற்றிலும் எச்சரித்ததுன்னு தான் நான் நிச்சயம் சொல்லுவேன். ஆனா இது வேதத்துல இருக்கு. நான் யோவான் 3:16 நம்புறேன். ஏன்னா இந்த வசனங்களையும் நிச்சயம் நம்புவேன். தேவன் அன்புள்ளவருங்கிற உண்மையை நம்ப போகிறேன். ஆனா இந்த வசனங்களையும் நான் நம்ப போகிறேன். இது நாம மனதில் கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிக்கை ஆகும். வணக்கம், நான் பேலிஸ் கான்லி. வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம். அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், ஆரோக்கிய பிரச்சனை, அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி, அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நீங்க என் கூட இணைஞ்சதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முடிஞ்சா உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்சை நான் இப்ப தரேன். அடுத்த 30 நிமிடங்கள் என் கூட இணைஞ்சிருங்க. உட்கார்ந்து நீங்க என்ன செய்றீங்களோ அதை நிறுத்தி உண்மையிலே உட்கார்ந்து நான் பகிர்ந்து கொள்ள போகும் விஷயங்களை பத்தி சிந்திக்க ஆரம்பிங்க. நாம தேவனுடைய வார்த்தையை பற்றி பேச போகிறோம். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய வார்த்தையை பற்றி பேச போகிறோம். நாம இப்ப சுகமாக்குதல் பற்றிய சத்தியத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு. ஏன்னா நாம என்ன செய்யறோம்னா, குணப்படுத்துதல் தொடர்பாக வேதம் கேட்கும் கேள்விகளை பார்க்கிறது தான். அது இயேசு ஒருத்தரை குணப்படுத்திய கதையில அந்த நபர் கேட்ட கேள்வியாக இருக்கலாம், அல்லது கர்த்தர் கேட்ட கேள்வியாக இருக்கலாம், அல்லது நாம பார்த்து கொண்டிருக்கும் வேதத்தின் மையத்தில் வரும் ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம். குணப்படுத்துறது தொடர்பாக அந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். உங்களுக்கு இப்போது குணப்படுத்துதல் தேவைப்படாம இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா அது தேவைப்படத்தான் செய்யும். இது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு இது தேவைப்படும், அல்லது நீங்க நேசிக்க ஒருத்தருக்கு இது தேவைப்படும். எனவே இந்த வழிகளில் உணவளிக்கவும், அதை பற்றி உங்களால முடிந்த அனைத்தையும் கற்றுக்கொள்ளவும் முக்கியமான விஷயம். ஏன்னா உண்மை என்னன்னா, எங்கள் தேவன் ஒரு குணமாக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் தேவன். ஆமா, அவர் தேவன். அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அவர் கலிலேய கடற்கரையில நடந்து போகும்போது ஒரு குணப்படுத்துபவராக இருந்தால், அவர் இன்று ஒரு குணப்படுத்துபவராக இருக்கிறார். அவர் இல்லை என்றால் அவர் மாறிவிட்டார். ஆனால் அவர் மாறாதவர். எனவே நாம் அனைவரும் இணைந்து கடந்த பல வாரங்களாக நம்ம வெவ்வேறு கேள்விகளை பார்த்து வருகிறோம். இன்று 1 கொரிந்தியர் 12 பார்க்க போகிறோம். அதுல அப்போஸ்தலனாகி பவுல் கொரிந்திய தேவாலயத்துல பரிசுத்த ஆவியின் வரங்களை பற்றி பேசுகிறார். சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு வழங்கப்படும் அனைத்திலும் ஆவியின் 9 வெவ்வேறு வரங்கள் அல்லது வெளிப்பாடுகள் இருந்துச்சு. அவர் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டாரு. நான் உங்களுக்கு 1 கொரிந்தியர் 12:7-11 வாசிக்க போறேன். பவுல் சொன்னாரு, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் அவற்றை ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் அவர்களின் விருப்பப்படி பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமா, இப்ப பரிசுத்த ஆவியானவர் சபையில உள்ள சில நபர்களுக்கு கொடுப்பதாக குறிப்பிடப்படும் இந்த வரங்கள்ல ஒன்று குணப்படுத்தும் வரமாகும். உண்மையிலே கிரேக்கத்துல ரெண்டுமே பன்மையா தான் இருக்கு. குணப்படுத்தும் வரங்கள். இப்போது ஒரு நபருக்கு குணப்படுத்தும் அனைத்து வரங்களும் இருக்க போறது இல்லை. சரியா? ஆனா அவங்களுக்கு சில வரங்கள் இருக்கலாம். இது வரத்திற்குள் ஒரு கொத்து வரம் இருக்கிறத போன்றது. ஒரே பங்கில் இருக்கும் ஒரு கொத்து திராட்சை போல சொல்லலாம். தொண்டை அல்லது தோல் வியாதியில பாதிக்கப்பட்டவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறதுல ஒருவர் பெரும் வெற்றியை பெறலாம். வேறு யாரேனும் ஒருவர் புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்காக அல்லது வேறு பிரச்சனைகளுக்காக பிரார்த்தனை செய்யறதுல பெரும் வெற்றியை பெறலாம். நண்பர்களே, இப்போது
இயேசுவிடம் அளவின்றி ஆவியானவர் இருந்ததாக வேதம் சொல்லுது. அதாவது இப்போது இயேசுவிடம் அளவின்றி ஆவியானவர் இருந்ததாக தன்னிடம் வந்த எல்லாரையும் அவரு குணமாக்குனாரு. அதாவது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, பார்வையற்றவங்க, ஊனமுற்றவங்க, ஊமையா இருக்கிறவங்க, நீங்க நினைக்க ஒவ்வொரு வகையான நோய்கள் இயேசு அவங்க எல்லாரையும் குணப்படுத்தினாரு. இயேசுவிட அளவின்றி ஆவியானவர் இருந்தாரு. மறுபுறம் கிறிஸ்துவின் சரீரத்தின் தனிப்பட்ட உறுப்புகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அளவின் அடிப்படையில ஆவிய கொண்டிருக்கிறோம். நம்ம சிலருக்கு குணமாக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களால எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியாது. சரியா? எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியாது, அல்லது எல்லா வகையான குறைபாடுகளையும் குணப்படுத்த தேவன் உங்களை பயன்படுத்த மாட்டாரு. ஆனா தேவன் கொடுத்த வரத்தின் காரணமாக சில பகுதிகளில் சில வெற்றிகளை பெற்ற சிலர் இருக்கிறாங்க. தேவன் குணப்படுத்தும் வரமளித்த, அதாவது தேவன் குணப்படுத்துற வரத்தை கொடுத்த சில நபர்கள் தேவாலயத்துல இருக்கிறத நாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே. ஆமா, தேவாலயத்துக்குள்ள இருக்கிறத. எங்க ஊழியர்கள்ல ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் ஜெபிக்கும் போது குணமடைய தேவன் சில அற்புதமான வழிகள்ல பயன்படுத்தினாரு. அவர் மக்களுக்காக ஜெபிக்கும் போது சில பகுதிகளில் அசாதாரணமான முடிவுகளை பெறுகிறாரு. அவருக்கு குணப்படுத்தும் வரம் இருக்கு. ஆமா, நாம வசனம் 30க்கு வருகிறோம். அதுக்கு முன்னாடி நாம வசனம் 29 மீண்டும் வாசிக்கணும். அவரு கேள்வி கேட்கிறாரு, எல்லோரும் அப்போஸ்தலர்களா? சரி, பதில் வெளிப்படையா இல்ல. அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று பொருள். எல்லாரும் அப்போஸ்தலர்களாக இருக்க முடியாது. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்ல, இன்னும் தெளிவா பதில் அளிக்கலாம். எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்பவர்களா? இல்ல, அது ஆவியின் வரங்கள்ல மற்றொன்று அற்புதங்களை செய்யும் வரம். இல்ல, அனைவருக்கும் அந்த பரிசு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் விரும்பியபடி ஒவ்வொரு தனிநபருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறாரு. அப்புறம் இங்க வசனங்கள் 30, 31, எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? பதில் இல்ல. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? இல்ல. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்ல. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போது இன்னும் சிறந்த வழி 1 கொரிந்தியர் 13க்குள்ள போகிறது. அங்கதான் அன்பை பற்றி பேசுகிறது. அந்த ஆவியானவர் தான் அவற்றின் பயன்பாட்டை வகைப்படுத்தணும். இது வரங்களை மாற்றாது. இது ஆவியின் வரங்களை பயன்படுத்துவதை வகைப்படுத்த வேண்டிய அணுகுமுறை மற்றும் தன்மை மட்டும். முக்கியமான வரங்களை நாடுங்கள்னு அவர் சொல்லி இருக்காரு. இப்போது சூழ்நிலையை பொறுத்து உங்களுக்கு தேவையான வரம் தான் சிறந்த வரம். நீங்க நோய்வாய்ப்பட்டிருந்தா உங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் தேவைப்படாது, குணமாக்கும் வரம் வேணும். சிறந்த வரங்களை ஆர்வத்தோட விரும்புங்க. அவர் கேட்கிறாரு, எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்களா? இல்லங்கிறதான் பதில். ஆனால் நீங்கள் அதை சூழலில் படித்தால் அவர் அந்நிய பாஷையில பேசும் எளிய வரத்தை பத்தி பேசல. அதன் மூலம் நாம ஜெபத்துல தேவனுடன் ரகசியங்களை பேசுகிறோம். அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவர் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுது. அவர் தன்னை உருவாக்குகிறவர். அவர் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்கிறார் மற்றும் வல்லமையோட தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். பின்னர் அவர் தேவனிடம் பேசப்படாத ஆவியின் இந்த வரத்தை பத்தி பேசுகிறார். இது ஒரு சபையில பேசப்பட்டு விளக்கப்படுது. அந்த வரம் பேசப்படல, அது பேசப்பட்டது. யாரோ ஒருவர் தெரியாத மொழியில ஒரு வாக்கியத்தை பேசுகிறார். மேலும் ஒருவருக்கு அதை வியாக்கியானம் பண்ணும் வரத்தை கொடுக்கிறாரு. சபையின் நன்மைக்காக அதை விளக்குறாங்க. அவர் கேட்கும் போது எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்களா? எல்லாரும் விளக்கம் தருகிறார்களா? அவர் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தோட வரும் தனிப்பட்ட பிரார்த்தனை மொழியை பற்றி பேசவே இல்லை நண்பர்களே. ஒரு தனி நபரிடமோ அல்லது சபையிலேயோ பேசப்படும் மொழிகளின் உச்சரிப்பின் இந்த வரம் தான் விவாதிக்கப்படும் பொருளாக இருந்து கொண்டு இருக்கிறது. பின்னர் வேறு யாராவது அதை விளக்குறாங்க, அல்லது அதே நபர் அவங்க கிட்ட 2 வரங்களும் இருந்தா அந்நிய பாஷையில பேசி அதை விளக்கலாம். அது பேசப்படுது. மேலும் எல்லாரும் ஊழியத்துல அப்படி பயன்படுத்தப்பட மாட்டாங்க. சரியா? கேள்வியை கேட்கும் சூழல் இதுதான். கவனிங்க, கேள்வியை கேட்கும் சூழல் இதுதான். இது ஒரு நபரின் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்கு எந்த வகையிலையும் பொருந்தாது. அப்படி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா வசனத்தை அதன் சூழல்ல இருந்து கிழித்து அதை காயப்படுத்தி இரத்தப்போக்கை ஏற்படுத்துகிறது. சரியா? மேலும் அனைவருக்கும் குணமாக்கும் வரங்கள் உள்ளதா என்று கேட்டார். இல்ல, அனைவருக்கும் இந்த வரத்தை தேவன் கொடுக்கவே இல்லை. அல்லது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஊழியம் செய்ய பயன்படுத்தப்படும் சில குணப்படுத்தும் வரம் தேவனால் கொடுக்கப்படல. இல்ல, எல்லோரிடமும் அது இல்லவே இல்லை. இது மிகவும் தெளிவா இருக்கு. நாம அதை வாசிச்சோம். ஆயினும் அனைத்து விசுவாசிகளும் இயேசுவால மார்க் 16 படி நோயுற்றவர்கள் மீது கைகளை வைக்கும்படி கட்டளையிடப்பட்டுள்ளனர். அப்பொழுது கர்த்தர் அவர்களை குணமாக்குவார். அவர்கள் குணமடைவார்கள். அவர்கள் வெளியே சென்று எல்லா இடங்களிலும் பிரசங்கித்தனர். கர்த்தர் அவர்களுடன் இணைந்து செயல்படுகிறார். பின்வரும் அடையாளங்களோட வார்த்தையை உறுதிப்படுத்தவும் செய்கிறார். அவர் வெளியே போய் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினாங்க. அவர்கள் நோயாளிகளின் மீது கைகளை வச்சாங்க. கர்த்தர் அவர்களோட போனாரு. அவர் தனது வார்த்தையை உறுதிப்படுத்தினார். எனவே ஒரு விசுவாசியாக குணப்படுத்தும் வரங்கள் என்கிட்ட இல்லாம இருக்கலாம்.
குறிப்பிட்ட பலவீனங்களுக்கு ஊழியம் செய்ய என்கிட்ட ஒரு தனி வரம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவின் கட்டளைக்கு விசுவாசத்திலையும் கீழ்ப்படிதலையும் நோயுற்றவர்கள் மீது நான் கைகளை வைக்க முடியும். கண்டிப்பா முடியும். மேலும் ஒரு நபருக்கு குணப்படுத்த அவரை நான் நம்புறேன். நானே தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் என் நம்பிக்கையை வைத்து சுகத்தையும் பெற முடியும். சரியா? யாக்கோபின் புத்தகம் கேள்வி கேட்கிறது, உங்களில் யாராவது வியாதிப்பட்டு இருக்கிறீர்களா? அவர் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று கூறினார். குணப்படுத்தும் வரங்கள் முற்றிலும் வேறுபட்டது. எனவே ஆவியின் இந்த வரங்களை பொறுத்தவரை அனைவருக்கும் அனைத்து வரங்களும் கொடுக்கப்படுறதில்லை. மறுபடியும் இயேசுவிட ஆவியானவர் அளவின்றி இருந்தார். தனி நபர்களாகிய நாம் நம்முடைய அளவின்படி ஆவியை கொண்டிருக்கிறோம். எனவே இது குணப்படுத்துதல் தொடர்பாக கேட்கப்படும் கேள்வி இது ஒரு நல்ல விஷயம் மற்றும் நமது பரிசீலனைக்கு தகுதியானதுன்னு நினைக்கிறேன். நாம இங்கிருந்து என் கருத்துப்படி எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு நகருகிறோம். இது வேதத்துல மிகவும் தெளிவாவே இருக்கு. தனிப்பட்ட முறையில அது கற்பித்ததை நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் கடந்த காலத்துல இதை பத்தி கற்றுக்கொண்டேன்னு தான் நிச்சயம் சொல்லி ஆகணும். சில எழுத்தாளர்கள் இந்த விஷயத்தை எங்கிருந்து கையாண்டாங்கிறத நான் வாசிச்சிருக்கிறேன். அது எந்த சமீபத்திய புத்தகத்திலையும் இல்லை. ஆனா கடந்த தலைமுறைகள்ல இருந்து குணப்படுத்துதல் பற்றி பிரசங்கித்த சில பழைய போதகர்கள் இதை பற்றி எழுதியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தவரை இது முழு புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் பார்க்கக்கூடிய மிகவும் எச்சரிக்கையாய் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று. நாம் அதே புத்தகத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 17. முதலில் இது குணப்படுத்துதலுடன் தொடர்புடையதாக தெரியவில்லை என்றால் நீங்கள் நான் சொல்வதை நன்றாக கவனிக்கணும். நான் சொன்னது போல இது பயமுறுத்துவதாக உள்ளது. இது முற்றிலும் அச்சமூட்டும் வகையில தான் இருக்கு. ஆமா, இது முற்றிலும் அச்சம் கொடுக்கிற வகையில தான் இருக்கு. அதை பற்றிய புரிதல் உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும். எனவே 1 கொரிந்தியர் 10 16 முதல் 17 அவர் ஐக்கியம் பத்தி பேசுகிறாரு. கொரிந்திய தேவாலயத்திற்கு அவர் கூறுகிறார், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஐக்கியமா இருக்கிறத பத்தி தொடர்ந்து பேசுறாரு. அவர் உவமையா சொல்றாரு. அதே போல சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் உடலை குறிக்கிறாரு. அங்க அவர் தனது ரத்தத்தை சிந்தினாரு. நாம் அப்பத்தை உண்ணும் போது அவரது பிற்கப்பட்ட சரீரம் சிந்தப்பட்ட அவரது ரத்தத்தை அது குறிக்குது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அது கிறிஸ்துவின் உடலையும் குறிக்குதுன்னு சொல்றார். ஆமா, கிறிஸ்துவின் உடலையும் குறிக்கிறதாக அவரு சொல்லி இருக்காரு. நாம் பலராக இருந்தாலும் ஒரே உடலாக இருக்கிறோம். அவர் 1 கொரிந்தியர் 11 21 முதல் 25 இதை போலவே தொடர்ந்து பேசுறாரு. அடுத்த அதிகாரத்துல வசனம் 21 அவர் கொரிந்திய தேவாலயத்தோட பேசுறாரு. வசனம் 20 அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். இப்போது அவர் உண்மையிலே அவர்களை எச்சரிக்கிறாரு. அவர் சொல்றது, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவா? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இப்போது அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர் பேசுறாரு. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதாவது இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் சொல்றாரு, சரி, தேவன் கற்பித்தபடி பரிசுத்த பந்தியை கொண்டாடவும் ஒற்றுமையை கொண்டாடவும் ஒன்றாக வருவதற்கான இந்த காரணத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். மாறாக நீங்கள் தேவாலயத்தில் இருக்கும் சிலரை அவமானப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தேவாலயத்தில் உள்ள சிலரை புறக்கணிக்கிறீர்கள். உங்களில் சிலர் குடிபோதையில் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனின் ராபோஜனத்தை எந்த மரியாதையும் இல்லாமல் நடத்துகிறீர்கள் என்றார். இதோ இது இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் குறிக்குது. ஆனா நாம எல்லாரும் ஒன்று என்ற உண்மையை இது குறிக்குதுன்னு அவர் முன்பு கூறியது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப யாரோ ஒருத்தர், சரி பரவாயில்ல, அங்குள்ள தேவாலயத்தில் தேவையில்லாத விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அவர்கள் சிலர் தேவாலய உறுப்பினர்களை மதிக்கவில்லை, அவர்கள் ஏழைகளை புறக்கணித்தனர், அவர்கள் மது அருந்தி கொண்டிருந்தார்கள், கர்த்தருடைய மேசையை உரிய மரியாதையுடன் நடத்தவில்லை. இதற்கு குணப்படுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இங்கதான் இது மிகவும்
அச்சூட்டும் விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பிரிவினை இருக்கு, தேவாலயத்துல சண்டைகள் இருக்கு, மற்ற தேவாலய உறுப்பினர்களிடையே நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்கின்றன. அதே அதிகாரத்துல 29வது வசனத்துக்கு வரோம். மீண்டும் கர்த்தருடைய பந்திய பற்றி பேசுது. உண்மையிலே வசனம் 28ல நான் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போகிறேன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இப்போது வெளிப்படையா வார்த்தை பிரித்தறி என்பதன் பொருள் புரிந்து கொள்வது என்பதாகும். இதன் பொருள் சரியான தீர்ப்பு அல்லது மதிப்பீட்டை வைப்பதாகும். எனவே ஆமா, அது நமக்காக நொறுக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்தை தான் குறிக்குது. நமக்கு சமாதானத்தை கொண்டு வர அவர் தனது தலையில் முட்களின் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். நம்மை குணப்படுத்துவதற்காக அவருடைய முதுகு ரோமானிய சவுக்கால ஆழமா திறக்கப்பட்டதாக வேதம் நமக்கு சொல்லுது. அவரது தழும்புகளால நம்ம குணமடைகிறோம். அதை நம்ம புரிந்து கொள்ளாத போது அங்கு ஒரு சிக்கல் இருக்கு. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இப்போ சூழல்ல கர்த்தருடைய போஜனத்துல பங்கு கொள்வது, ஒருவேளை நீங்க அதை உங்க தேவாலயத்துல செய்யலாம். நீங்க பந்தியில பங்கு பெறுறீங்க, நீங்க திராட்சை ரசத்தை குடிக்கிறீங்க, இது நம்ம செய்யணும்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இயேசு சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நான் செய்ததை நினைவு கூறும் வகையில் இதை செய்யுங்கள் என்று. உண்மையிலே சில இறையியலாளர்கள் நல்ல போதகர்னு சொல்றாங்க. இது உண்மையிலே நாம செயல்படுத்த ஒரு உபதேசம். ஓமையாக சொன்னா இயேசு நமக்காக தனது ரத்தத்தை சிந்தியதாக நாம நம்புகிறோம். நமது குணப்படுத்துதலுக்காக அவர் முதுகுல தழும்புகள் போடப்பட்டதாக நாங்கள் நம்புகிறோம். சூழியல் ரீதியாகவும் அநேகமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு கொண்டு வரும் முக்கிய அம்சம் கிறிஸ்துவின் சரீரம் ஒன்றுதான். இந்த கொரிந்தியர்கள் திருச்சபையின் வெவ்வேறு உறுப்பினர்கள், அதாவது அவங்க மீது சரியான மதிப்பீட்டை வைக்கல. ஆமா, அவங்க மேல சரியான உரிய மதிப்பீட்டை வைக்கவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். 12வது அதிகாரம், 13வது அதிகாரம், அப்புறம் 14வது அதிகாரம் ஆகியவற்றில் கூட நாம உண்மையிலே அதை எடுத்து சென்று இந்த அதிகாரங்கள் 10 மற்றும் 11 நம்ம பார்த்தா பவுல் கிறிஸ்துவின் சரீரத்தை பத்தி நிறைய பேசுறாரு. தேவன் சரீரத்திற்குள் வெவ்வேறு வரங்களை எவ்வாறு அமைத்துள்ளார், சரீரத்திற்குள் தலைமையை அமைத்துள்ளார், மேலும் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் மதிப்பு மிக்கது மற்றும் நாம் எல்லோரும் ஒரே உடல் என்பதால் மிகவும் மதிக்கப்படணும் என்பதை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளாத போது தேவன் சரீரத்தில் வைத்துள்ள தலைமையை நாம அங்கீகரிக்கலன்னா, தேவன் சரீரத்தில் வைத்துள்ள வரங்களை நாம அங்கீகரிக்கலன்னா, கருத்து வேறுபாடு மற்றும் ஒரு சகோதர சகோதரிகளை இழிவாக பார்க்கும்போது நமக்கு சிக்கலானது ஏற்படுகிறது. இந்த காரணத்துக்காக அவர் சொன்னாரு. என்ன காரணம்? அதாவது கிறிஸ்துவின் உடல் ஒன்று என்பதை நாம உணரல. மறுபடியும் நான் சொல்றேன், அது என்ன காரணம்னா, கிறிஸ்துவின் உடல் ஒன்றுங்கிறத நாம உணரவே இல்லை. அவர் நீங்கள் ஒரே அப்பம், நீங்கள் ஒரே சரீரம் என்று கூறினார். நீங்கள் சொல்வதை கேட்கும் நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க தங்கள் சிறிய குழுவில் எல்லாம் இருக்கிறதா நினைக்கிறாங்க. நீங்க அவங்களோட குழுவில் ஒரு பகுதியாக இல்லைன்னா நீங்க கிறிஸ்துவின் உடல்ல ஒரு பகுதியாக இருக்க முடியாது. பிரசங்கிகள் சொல்வதை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். சரி, நீங்க கிறிஸ்துவின் சட்டத்தை மற்றும் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கலன்னா நீங்க கிறிஸ்துவின் உடலின் ஒரு பகுதியை இருக்க முடியாது. நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. இது எங்கள் சிறிய குழு, அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தை பற்றி உங்களுக்கு அந்த பிரத்யேக யோசனை இருக்கும்போது உங்க சிறிய குழுவில் இது எல்லாமே இருக்கும். கிறிஸ்துவின் உலகளாவிய சரீரத்தை நீங்க அங்கீகரிக்கலனா, கிறிஸ்துவின் நாமத்தை கொண்ட எல்லோரும் தங்கள் பாவத்திற்கு மனம் திரும்பி இயேசுவின் விலைமதிப்பற்ற ரத்தத்தில் நம்பிக்கை வைத்து மீண்டும் பிறந்த ஒவ்வொரு நபரும் அவர்கள் கிறிஸ்துவின் உடலின் ஒரு பகுதியாக இருப்பாங்க. 1 கொரிந்தியர் 11:30 இத நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ERV மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, அதனால் தான் உங்கள் குழுவில் பலர் நோயுற்றவர்களாகவும் பலவீனர்களாகவும் இருக்கிறார்கள். பலர் இறந்திருக்கிறாங்க, மீண்டும் சிலர் இல்ல, பல பேர். வேதம் சொல்லுது, அதனால் தான் உங்களில் பலர் இப்போதும் சோர்ந்து போய் நோயுற்றவர்களாக இருக்கிறீர்கள், மற்றவர்கள் கல்லறைக்கு மிக அருகில் சென்றிருக்கிறார்கள் என்று. நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தை பத்தி நன்றாய் பகுத்தறியல. இப்போ ஆமா, இது எனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. கொரிந்திய திருச்சபையில பலவீனமானவர்கள், நோய்வாய்ப்பட்டவங்க கல்லறைக்கு மிக அருகில் போய், கல்லறைக்கு ரொம்ப பக்கத்துல போய் தங்கள் காலத்திற்கு முன்பே இறந்தவர்கள் பலர் இருந்தார்கள் என்று வேத வசனங்கள் சொல்லும் போது
அவர்கள் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகள் மற்றும் கிறிஸ்துவின் உடலில் உள்ள தலைமை மற்றும் கிறிஸ்துவின் உடலில் தேவன் வைத்த வரங்கள் குறித்து சரியான மதிப்பையும் வைக்காததால நாம அதை நம்புகிறோமா? சொல்லுங்க. அவர்கள் தங்கள் தங்கள் பகுதியை பார்த்து சண்டை போட்டனர். ஆமா, கிறிஸ்துவின் சரீரத்தை புரிந்து கொள்வது, கவனிங்க, கிறிஸ்துவின் சரீரத்தை புரிந்து கொள்வது, மதிப்பது மற்றும் அங்கீகரிப்பது ரொம்ப அவசியம். 1 கொரிந்தியர் 11:22 புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன். அவர் இதை சொல்லி கேள்வியை மீண்டும் கேட்டு தொடர்ந்து கிறிஸ்துவின் சரீரத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். நாம் இப்போது படிச்சதிலிருந்து இது இதற்குள் கொண்டு செல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12:21-23 கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லையே என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லையே என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக கிறிஸ்துவின் சரீரம் உள்ள யாரிடமோ நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள் அல்ல என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது. அவர்களுக்கு மதிப்பில்லை, நான் அவர்களை மதிக்க போவதில்லைன்னு சொல்றாரு. அவ்வாறு செய்யறதுங்கிறது உங்க மத்தியில நோயையும் வியாதியையும் வர அனுமதிக்கிறதாகும். கொரிந்துல உள்ள தேவாலயத்துல பல பலவீனமானவர்கள் மற்றும் அலட்சியமாக இருந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் பலர் மற்றும் மரணத்தின் விளிம்புல நிறைய பேர் இருந்தாங்கன்னு நான் நம்புறேன். பலவீனமானவங்க, அலட்சியமா இருந்தவங்க, நோய்வாய்ப்பட்டவங்கன்னு நிறைய பேர் இருந்தாங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு காரணம் திருச்சபையின் மற்ற உறுப்பினர்களிடம் அவர்கள் கொண்டிருந்த மனப்பான்மை தான். தேவாலயத்தில் உள்ள நிறைய பேர் கல்லறைக்கு மிக அருகில போயிருக்காங்க. அவர்கள் தங்கள் இதயத்துல கசப்பையும் சண்டையையும் அனுமதிச்சதால கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை அவர்கள் சரியா மதிக்காததாலையும் அவர்கள் தங்கள் காலத்திற்கு முன்பே இறந்து போயிட்டாங்க. ஆமா, காலத்திற்கு முன்பே அவர்கள் பிரிவினைய தங்கள் இதயத்திலையும் அணிகலன்களையும் நுழைய அனுமதிச்சிருக்காங்க. அவர்கள் எதிர்மறையாக பேசி இருக்கிறாங்க. அதாவது சிலர் தேவாலயத்துல உட்கார்ந்து பின்னர் வீட்டிற்கு போய் இரவு உணவு மேசை சுற்றி கூடி போதகரை தவறாக பேசி தேவாலயத்தை கிழித்து விடுகிறார்கள். அவர்கள் அவரது பிரசங்கத்தை பற்றி பேசுறாங்க. அவர்களுக்கு சொல்ல ஒரு நல்ல விஷயமும் இல்லை. தேவாலயத்துல சகோதரர்களிடையே சண்டையை விதைக்கிற மக்கள் இருக்காங்க. அவர்கள் ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு வதந்திகளை எடுத்துக்கிட்டு போறாங்க. அவர்கள் சபையில பிரிவினைகளை உருவாக்குறாங்க. நண்பரே, இது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஆகும். நீங்க தேவாலயத்திலேயோ அல்லது தேவாலயத்தின் உறுப்பினர்களையோ அவமதிச்சிருந்தா, ஒரு தேவாலயத்தின் தலைமை அல்லது தேவாலயத்தின் உறுப்பினர்கள் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல உங்க இதயத்துல கசப்பு அல்லது வெறுப்பை ஏற்படுத்த அனுமதிச்சிருந்தா, அல்லது உங்க குழுவின் ஒரு பகுதியாக இல்லாத நபர்களை நீங்க பணி நீக்கம் செஞ்சிருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா அவர்கள் உங்களுடன் எல்லாவற்றையும் கண்ணால் பார்க்கவே இல்லை. எனவே நீங்க அவர்களை பற்றி குறைவாக பேசுறீங்க. உங்க சின்ன குழுவில் எல்லாம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. கவனிங்க, நீங்க நோய்வாய்ப்பட்டிருந்தா நீங்க மனம் திரும்பும் வரை குணம் அடையவே மாட்டீங்க. ஒன்று, நான் ஆரம்பகால கல்லறைக்கு செல்ல விரும்பல. ஆமா. ஒன்று, நான் நோய்வாய்ப்பட விருப்பப்படல. அப்புறம் நான் என் குடும்பத்துல வியாதி வர விருப்பம் இல்லாதவன். தேவாலய உறுப்பினர்கள் அல்லது இந்த போதகர் அல்லது அந்த போதகர்கள் பற்றி நான் மோசமாக பேசுறதை நீங்க கண்டுபிடிக்க போறதும் கிடையாது. யாரை பற்றியும் நான் பேச போறதுன்னு கிடையாது. நான் அவங்களோட 100% கோட்பாட்டு அளவுல உடன்படாவிட்டாலும் கூட எனக்கு பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில கோட்பாடுகளை உரையாற்றும் என்ன நீங்க பிரசங்க மேடையில இருந்து பார்ப்பீங்க. ஆனா நான் ஒருபோதும் குறிப்பிட்டு பெயர்களை சொல்லி பேசுறதில்ல. நான் ஒருபோதும் பெயர்களை குறிப்பிடல. ஆனா நான் கோட்பாட்டை பற்றி தான் பேசுவேன். நான் சொல்லுவேன், பாருங்க, இதோ வேதம் இதைத்தான் போதிக்குது, இதை கற்பிக்கப்படுவதை நீங்க பாக்குறீங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? மக்கள் வளர்ந்து வராங்க, மக்கள் மாறுறாங்க. நான் யாரையும் கண்டிக்க போறதில்லை. அவர்களுடைய இதயங்களை பார்க்கிறவரு கர்த்தர் தான். இது ஒரு ஆபத்தான நிலைப்பாடு. எனக்கு இருந்த சில நண்பர்கள் எனக்கு ஞாபகத்துல வராங்க. அவங்க ஒரு இளம் சுவிசேஷகனோட வெளியே போயிருக்காங்க. அந்த சுவிசேஷகனை எனக்கு தெரியும். இப்போதுதான் அவரை சந்திச்சேன். இது பல வருடங்களுக்கு முந்தையது. நான் ஒரு புதிய கிறிஸ்தவனாக இருந்தேன். அவங்க அவரோட இரவு உணவிற்கு வெளியே போயிருக்காங்க. ஒரு நாள் இரவு ஒரு கூட்டத்திற்கு பிறகு அவங்க ஒரு காஃபி ஷாப்க்கு போயிருக்காங்க. அவங்க தேவாலயத்தின் சில உறுப்பினர்களை பற்றி மோசமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பேசியிருக்க கூடாத வகையில ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. அந்த சுவிசேஷகர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் மேஜையில அமர்ந்து இருக்கிறாரு. அவர்கள 4 அல்லது 5 பேர் இருக்கிறாங்க.
எழுந்து நின்றாரு. அவர் தனது நாற்காலியை எடுத்துக்கொண்டு அதை திருப்பி கைகளை மடிச்சு பின்புறமாக அவர்களை நோக்கி அமர்ந்தார். அவர்கள் முற்றிலும் அமைதியாயிட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவர்கள், நண்பர்களே, உங்கள் விவாதத்தில் எனக்கு எந்த பங்கும் இல்லை என்று அவர் உறுதியாக எங்ககிட்ட சொன்னாரு. கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ளவர்களை குறைத்து மதிப்பிழக்க சொல்வதிலும் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ளவர்களை பற்றி மோசமாக பேசுவதிலும் அவர் ஈடுபட போறது கிடையாது. அவர்கள் நாங்கள் அமைதியாக இருந்தபோது ஒரு வார்த்தையும் பேசாமல் அவர் தனது நாற்காலியை எடுத்து அதை திருப்பி பின்னர் மேஜையில எங்களுக்கு எதிராக உட்கார்ந்தாருன்னு சொன்னாங்க. அது எங்க உரையாடலை நிறுத்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்க அந்த நபர்களை நோய்வாய்ப்படுறதுல இருந்து காப்பாற்றி இருக்கலாம். சரியா? மறுபடியும் நான் அதை எழுதல, இதை நான் எழுதல, அது வேதத்துல இருக்கு. இந்த காரணத்துக்காக மீண்டும் சூழல் ரீதியாக பகுத்தறிவற்றது கிறிஸ்துவின் சரீரத்தை சரியா மதிக்கல. கிறிஸ்துவின் சரீரத்திற்கு சரியான மதிப்பு கொடுக்கவே இல்லை. அவர் சரீரத்தின் தலைமைத்துவம் பற்றி பேசினாரு. அவர் சரீரத்தில் உள்ள வரங்களை பற்றி பேசினாரு. அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றாக இருக்கிறத பற்றி அவர் பேசினாரு. அவர் இது எல்லாவற்றையும் பற்றி பேசினாரு. நீங்க அவசியம் இல்லைன்னு இந்த உறுப்பினர்களிடம் சொல்லவே முடியாது. அப்படி உங்களால சொல்ல முடியாது. கண் காதுக்கு சொல்ல முடியாது. எனக்கு நீ தேவையில்லைன்னு இல்ல. அனைத்து உறுப்பினர்களும் அவசியம். அவர்கள் தேவை இல்லைன்னு சொல்லும் ஒரு மனப்பான்மையை நாம பெறும்போது, குறிப்பா அதை பற்றி நாம கத்த தொடங்கினா, வேதத்துல பலர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, பலர் பலவீனமானவங்க, பலர் அதன் காரணமா ஆரம்ப கல்லறைக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு தேவாலயத்துல நோய்வாய்ப்பட்டவங்க, பலவீனமானவங்க, மரணத்தின் வாசல்ல இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மனம் திருப்பி தங்கள் இதயங்களை சுத்தப்படுத்தும் வர குணமடையவே மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் பெய்லஸ், நீங்க என்ன பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தான் நம்புறேன் நாங்க. இது என் உண்மையிலே ரொம்பவே எச்சரிச்சது. ஆமா நண்பர்களே, ஆனா அது வேதத்திலையும் இருக்கு. நான் யோவான் 3:16 நான் நம்புறேன்னா, நான் இந்த வசனங்களையும் நம்ப போகிறேன். தேவன் அன்பாக இருக்கிறார் என்ற உண்மையை நான் நம்ப போகிறேன். ஆனா இந்த வசனங்களையும் நான் நம்பத்தான் போகிறேன். இது நாம மனதில் கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிக்கை. எனவே இப்போதே உங்களை ஊக்குவிக்கிறேன். எந்த காரணத்துக்காகவும் யாராவது உங்களை காயப்படுத்தினா அவர்கள் அதை வேண்டுமென்றே செஞ்சிருக்கலாம் அல்லது தற்செயலாக செய்திருக்கலாம். அவர்கள் உங்களை எவ்வளவு ஆழமா காயப்படுத்தினாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சரி, நீங்க பலமா காயம் அடைஞ்சிருக்கீங்க, மன்னிச்சிருங்க. கிறிஸ்துவில் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களை மன்னியுங்கள். சரியா? நீங்கள் மீண்டும் அவர்களை நம்ப வேண்டும்ங்கிற அர்த்தம் இல்லை. நம்பிக்கை மற்றும் மன்னிப்பு 2 வெவ்வேறு விஷயங்கள். ஆனா நீங்க மன்னிக்காமல் இருக்கிறதோ, உங்க இதயத்துல வெறுப்பை வைத்துக் கொள்வதோ உங்களுக்கு ஆபத்தானதுதான். மன்னிக்காதது அமிலம் போன்றது. அது சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்திற்கு அது ஊற்றப்பட்ட பொருளை விட அதிக சேதத்தை ஏற்படுத்துது. அது உங்க வாழ்க்கையை விஷமாக்கும். இது நோய் மற்றும் நோய்க்கான கதவை திறக்கும். நீங்க எவ்வளவு மோசமா காயம் அடைந்தீங்க அல்லது ஒருவரால் நீங்கள் எவ்வளவு மோசமா காயப்பட்டீங்கிறத குறைப்பதற்காக அல்ல. ஆனா உங்களுக்காக நீங்கள் மன்னிக்கணும். மீண்டும் நீங்கள் அந்த நபரை நம்புறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்பிக்கையை பெறணும். மன்னிப்புங்கிறது கொடுக்கப்படும் பரிசு. நீங்க மன்னிப்பு பரிசை வழங்கும் போது அது நீங்க அவருக்கு கொடுக்கறத மட்டும் இல்ல, ஆனா நீங்க அதை உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க. சரி, இன்னைக்கு செய்தியில இருந்து உங்களுக்கு சத்தியம் கிடைத்திருக்கும் நம்புறேன். இது மிகவும் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அடுத்த முறை எங்களோட சேரணும். இந்த வரிசையில இன்னும் ஒன்றை பற்றி தொடர்ந்து நாம பார்க்க போகிறோம். நாம சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுவோம். அதுவரை தேவனின் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் எப்போதும் உங்களுடையதாக இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். இந்நிகழ்ச்சியை சாத்தியமாக உதவி செய்கிற பேலஸ் கான்லியின் பதில்களின் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்.